வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். நான் ஊமை விழிகள் இயக்குனர் அரவிந்த் பேசுறேன். காலையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பான ஒரு நியூஸ் சார். விஜயகாந்த் அவர்கள் இறந்த ஆமா செய்தி. சார், ஆமா சார். அதாவது எனக்கெல்லாம் என்ன சொல்றது, எனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் சார் அவரு. விஜயகாந்த் சார். அவரு இல்லைன்னா நாங்கெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு இளைஞர்களை ஊக்குவிப்படுத்தி அந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்தார். திரைப்படக் கல்லூரி அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த அளவு பெருமை சேர்க்கப்பட்டு நிமிர்ந்து நிற்கிதுன்னா அதற்கு முழு முதற் காரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். கண்டிப்பா சார். ஒரு காலத்துல அவருடைய அலுவலகம் தான் எங்களுடைய முகவரியாவே இருந்தது. நிறைய இளைஞர்களை புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு சார். அவங்க கிட்ட அவர் எப்படி சார் நடந்துப்பாரு? ஒரு புது இயக்குனர் மாதிரி அப்படி ட்ரீட் பண்ணுவாரா இல்ல எப்படி? அதாவது அது எப்படி சொல்றது, நான் ஒரு அண்ணன். அண்ணன் எப்படி தம்பிகிட்ட நடந்துக்குவாரு, தவறு பண்ணா கூட அதை சுட்டி காட்டுவாரு. இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு. அதாவது நீ பண்ணிருக்கிறது தப்புடான்னு சொல்லாம இப்படி வச்சா இது நல்லா இருக்காது அப்படின்னுவாரு. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பாரபட்சமும் கிடையாது சார். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அவங்க ஆபீஸுக்கு யார் போனாலும் எந்நேரம் போனாலும் சாப்பிட்டுட்டு வரலாம். பாரபட்சமே கிடையாது. அவங்க பார்த்தாலே சொல்லுவாரு, அவர் பார்த்தா தான் இருக்கு. 4 மணிக்கு வந்தா கூட அலுவலகத்துல சாப்பாடு இல்லாட்டாலும் அதை போய் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுங்கன்ற அளவுக்கு பண்ணுவாருங்க. அதாவது சாப்பாடு போட்டு வாழ்ந்த தெய்வம் அது. உங்களுக்கு அவர் முதல்ல சந்திச்ச அந்த ஒரு சந்திப்பு எப்படி இருந்தது? அவர் என்ன பேசுவாரு? அதாவது அந்த காலகட்டத்துல திரைப்பட கல்லூரினா பெரிய ஒரு பயம் இருந்தது நடிகர்களுக்கு மத்தியில. என்னன்னா அவங்க ஆர்டிஸ்டிக்கா தான் ஃபிலிம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கமர்ஷியலா படங்கள் பண்ண தெரியாதுன்னு. அந்த காலகட்டத்துல ஊமை விழிகள் படத்துக்காக விஜயகாந்த் சாரை அப்ரோச் பண்றோம். தினசரி அவருடைய அலுவலகம் அவரும் அப்ப படு பிஸியா இருந்தாரு, ரொம்ப பிஸி. கேப்டன் அப்பதான் அப்கமிங்கோட பிகினிங் ஸ்டேஜ். அப்கமிங்னா வந்துட்டாரு, அந்த பெரிய லெவலுக்கு போறாரு. ஸ்டார் ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது அந்த பிகினிங் ஸ்டேஜ் அது. அப்போ தினமும் போய் அவருடைய அலுவலகத்துல தான் சாப்பிடுவோம். நான் தான் சொன்னேன், ஒரு காலத்துல எங்களுக்கு முகவரியா அவர்களுடைய அலுவலகம் தான். போயிட்டு சாப்பிட்டுட்டு நான் சொல்றேன்னுவாரு. கடைசியா அந்த எங்களுடைய அந்த சின்ன படம் மர்டர் எக்கோன்னு ஒரு 10 நிமிஷம் படம் பண்ணிட்டோம். அதனுடைய கதையை அதை விரிவாக்கம் பண்ணி தான் ஊமை விழிகள் பண்ணோம். அந்த படத்தை பார்த்த உடனே இமீடியட்டா அக்செப்ட் பண்ணிட்டு, அதற்கு பிறகு என்ன சொல்றது, அவர் தான் அந்த படத்தையே நடத்தி கொண்டு போய் முடிச்சாருன்ற அளவுக்கு கூடவே இருந்து, சென்சார் பிரச்சனை வரும்போது கூட எங்க கூட டெல்லிக்கு வந்தாரு, பாம்பேக்கு வந்தாரு. அந்த அளவுக்கு கூடவே இருந்து முடிச்சு கொடுத்தாருங்க. அவரு கூட உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நிறைய இருக்கும் சார். ஏதாவது ஒரு விஷயம் இந்த நேரத்துல நீங்க எங்க கூட பகிர்ந்துக்க முடியும்? அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், சாதாரணமான ஒரு பிரச்சனை, அது பெருசா வளர்ந்து பெரிய லெவலுக்கு போயிடுச்சு. போலீஸ் இந்த மாதிரி போயிடுச்சு. அப்போ இதற்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசும்போது நான் என்ன சொன்னேன், கேப்டன் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, அவர் இருக்கிற நம்பிக்கையில தான் நான் சென்னையிலே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவர் எழுந்திரிச்சு பேசும்போது அண்ணன் மாதிரினாரு. அவர் எனக்கு தம்பி மாதிரி இல்ல, தம்பி தானாரு. எனக்கு சொல்லும் போதே கஷ்டமா இருக்கு சார். எனக்கு அவரோட புகழ் நிலைச்சிருக்கும், பெரிய அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா சார், அது யாராலையுமே மறுக்க முடியாது. கேப்டன் அவர்கள் பாசம் எந்த அளவுக்கு வைப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். அதே அளவுக்கு அவர் கோபமும் படுவாரு. அவரோட கோபத்தை நீங்க ஒரு குடும்ப உறுப்பினரோட கோபமாயி சார். அவர் ஒரு தடவை கேட்கும் போது கூட கேட்டாரு, நான் எல்லாரையுமா இது பண்றேன், என்ன சேர்ந்தவங்க என்னுடைய ஆட்கள் யாராவது வெளியில சொல்லியிருக்காங்களா, கேப்டன் என்னட்ட இப்படி என்ன அடிச்சாரு, என்ன உதைச்சாருன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? என் ஃபேமிலி இது, நான் என்ன செய்வேன். உண்மையிலே அந்த குடும்ப அஃபெக்ஷன் தான் அவர்கிட்ட. கண்டிப்பா கோபத்துல இது பண்ணுவாரு. நான்லாம் அதான் சொல்றேன், தம்பி மாதிரின்னு நான் சொல்லக்கூடாது, தம்பியாவே தான் இருந்தேன். அப்படியே தான் அவரு வச்சுட்டு நடத்திட்டு இருந்தாரு. அவரை இழந்தது உண்மையிலே தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. என்ன காரணம்னா, கேப்டன் ஒரு 5 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்திருந்தாருன்னா தமிழகம் எங்கேயோ பெரிய அளவுக்கு போயிருந்திருக்கும். அந்த வாய்ப்பு உடல் நலம் அவருக்கு கொடுக்கல, போயிட்டாரு நம்மள விட்டு.